திண்டுக்கல் பாராளுமன்ற தேர்தலில் சிறப்பாக பணியாற்றிய திமுக நிர்வாகிகளுக்கு ஆத்தூர் திமுக அலுவலகத்தில் திண்டுக்கல் எம்பி சால்வை அணிவித்து நன்றி தெரிவித்தார். திண்டுக்கல் பாராளுமன்ற தொகுதியில் இந்தியா கூட்டணியில் தமிழகத்தில் திமுக தலைமையிலான கூட்டணி போட்டியிட்ட சிபிஎம் கட்சி வேட்பாளர் ஆர் சச்சிதானந்தம் அவர்களின் மாபெரும் வெற்றிக்காக திமுக மாநில துணை பொதுச் செயலாளரும் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சருமான ஐ. பெரியசாமி அவர்களின் வேண்டுகோளை ஏற்று இரவு பகல் பாராமல் கூட்டணி கட்சிகளுடன் இணைந்து தேர்தல் பணியாற்றினார்கள். குறிப்பாக அறிவாள் சுத்தியல் நட்சத்திரம் சின்னத்தை கிராமங்கள் தோறும் மக்கள் மனதில் பதிய செய்ததன் பயனாக சிபிஎம் கட்சி சார்பாக போட்டியிட்ட ஆர் சச்சிதானந்தம் 4,38,000 வாக்குகள் வித்தியாசத்தில் மாபெரும் வெற்றி பெற்றார். தனது வெற்றிக்கு அயராது உழைத்த தோழமை கட்சி நிர்வாகிகளை நேரில் சந்தித்து ஆர் சச்சிதானந்தம் அவர்கள் சால்வை அணிவித்து நன்றி தெரிவித்து வருகிறார். திங்கட்கிழமை மாலை 5:30 மணி அளவில் திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஆத்தூர் மேற்கு ஒன்றியம் திமுக நிர்வாகிகளை ஆத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் முகாம் அலுவலகத்தில் சந்தித்து அவர்களுக்கு சால்வை அணிவித்து நன்றி தெரிவித்தார். சட்டமன்ற உறுப்பினர் முகாம் அலுவலகத்துக்கு வந்த திண்டுக்கல் எம்பி ஆர் சச்சிதானந்தத்திற்கு ஆத்தூர் மேற்கு ஒன்றிய திமுக செயலாளர் பாறைப்பட்டி ராமன், மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் பாஸ்கரன், ஒன்றிய அவைத்தலைவர் வண்ணம்பட்டி கணிகைசாமி, துணை செயலாளர் கருத்தராஜா, கலாப்பச்சை, பொருளாளர் தேவரம்பட்டி போஸ், சித்தியங்கோட்டை பேரூர் செயலாளர் சக்திவேல், மாவட்ட பிரதிநிதிகள் முருகன், கிருஷ்ணமூர்த்தி என்ற கிட்டு, இளைஞரணியைச் சேர்ந்த காங்கையன், போடிக்காமன்வாடி ஊராட்சி மன்ற தலைவர் நாகலட்சுமி சதீஷ், கள இலக்கிய பகுத்தறிவு துணை அமைப்பாளர் முருகன் ஆகியோர் சால்வை அணிவித்து வரவேற்றனர். தனக்கு சால்வை அணிவித்து வரவேற்ற நிர்வாகிகள் அனைவருக்கும் திண்டுக்கல் எம்பி ஆர் சச்சிதானந்தம் சால்வை அணிவித்து அவர்களுக்கு நன்றி தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியின் போது சிபிஎம் கட்சி ஒன்றிய செயலாளர், மாவட்ட சிஐடி செயலாளர், முன்னாள் ஒன்றிய செயலாளருமான வி.கே. முருகன் மற்றும் சிபிஎம் கட்சியைச் சேர்ந்த பாலா கங்காதர போஸ், விவசாய அணியைச் சேர்ந்த பாண்டியராஜன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இடைத்தேர்தல் முடிந்த பின்பு ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ. பெரியசாமி அவர்களுடன் இணைந்து ஆத்தூர் தொகுதியில் உள்ள அனைத்து கிராம பகுதிகளுக்கும் சென்று வாக்களித்த வாக்காளருக்கு நன்றி கூற உள்ளேன் என கூறினார்.